பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். என்ன கூறப்பட்டிருக்குன்னா, யார் முன்னாடி நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம வெட்கப்படுறோமோ அவர்கள் முன்னாடி ஆண்டவர் உங்களை குறித்து வெட்கப்படுத்துவார்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. எப்படின்னா, இப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோன்னா, பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகாமல் போகிறது. அப்புறம் நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டால் நோ நோ நோ. இதுவும் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் அவங்க கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்ம நிறைய விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட நம்ம சொல்லுவோம், சினிமாவுக்கு வரியானா வாரேன்னு சொல்கிறத. அப்போ ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம், வெட்கப்படுத்துகிறோம். நிறைய காரியங்களில் நம்ம அவரை தலைகுனிய விடுறோம், சரிங்களா? எப்படின்னா, பிசாசு நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் ஏசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறோம், தலைகுனிய வைக்கிறோம். அதான் வெட்கப்படுத்துறது, சரிங்களா? என்ன சொல்கிறாரு, மனுஷன் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், வெட்கப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தையை குறித்தும் அவரை குறித்தும் நம்ம என்ன பண்ணுறோம், வெட்கப்படுறோம். அவரையும் வெட்கப்படுத்துகிறோம், சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் மகிமை பொருந்தினவராய், எப்போ நியாய தீர்ப்பு நாளில் நான் மகிமை பொருந்தினராக வருவேன். அப்போது நீ என்னை பார்த்து அப்பா ஏசப்பா நீ சொல்லி கூப்பிடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இவன் என் பிள்ளைன்னு சொல்லக்க நான் என்ன பண்ணுவேன், வெட்கப்படுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போது நம்ம எப்படி இருக்கோம், எந்த நிலைமையில் நம்ம இருக்கோன்னு கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். நானே ஆராய்ச்சி பார்த்தோன்னா, நம்ம அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அவரை நம்ம வெட்கப்படுத்துகிறோம், சரிங்களா? மொபைலில் நம்ம பார்க்குறதுனாலும் சரி, பார்க்குறதுனா தேவையான நேரம் பார்க்கணும். தேவையில்லாத நேரம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன பண்ணுறோம், வெட்கப்படுத்துகிறோம். அப்போது அவர் என்ன நினைப்பார், நிறைய நேரத்தில் நம்மளை அவரை துக்கமும் படுத்துகிறோம், அவரை வெட்கவும் படுத்துகிறோம். அப்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய மகிமை பொருந்தினவர் அவர் வரும்போது என்ன பண்ணுவார், நம்மளை வெட்கப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அதே போல் எப்படின்னா, என்னை நீங்கள் கனம் பண்ணலை, நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ அவருக்குரிய கனத்தை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஒரு டீச்சருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஸ்கூலுக்கு அவங்க அந்த கிளாஸ்க்குள்ளே வந்ததும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போ ஏசப்பாவுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம தேவனை நம்ம வெட்கப்படுத்தாமல் அவரை கனப்படுத்தி அவரை நம்ம மகிமைப்படுத்தாமல் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களோட கூட பேசணும்னு சொல்லி